முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்றிரவு காலமானார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக்குறைவால் நேற்றிரவு டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஆனால் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு 10 மணியளவில் அவர் காலமானார். அவருக்கு வயது 92. 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பஞ்சாபில் பிறந்த அவர் 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தவர். நாட்டின் 13வது பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் சுமார் 33 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இந்தியாவின் பொருளாதாரம் தாராளமயம் ஆவதற்கான பணியில் முக்கிய பங்காற்றியவர். உலகின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருமாற்றியதில் பெரும் பங்கு வகித்தவர். 1991 முதல் 96 வரை PV நரசிம்மராவ் ஆட்சிக் காலத்தில் நிதி அமைச்சராகவும் இருந்துள்ளார். இந்த சூழலில் காங்கிரஸ் தலைவர் கார்கே, சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா உட்பட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் மன்மோகன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட நடுவண் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து மன்மோகன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து தேசிய அளவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று நடுவண் அரசு அறிவித்துள்ளது. மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நடுவண் அமைச்சரவை கூடி மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள நடுவண் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது.